إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் நபி தோழர்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீதும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் அடைந்து மறுமையிலே மகத்தான வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என இந்த நல்ல தருணத்திலே இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு வருகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அல் ஹதுஃபுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அடையக்கூடிய லட்சியம் என்ன? ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவன் எந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அனைத்தையும் தருகிறான் என்று சொன்னால் ஏதோ படைத்து விட்டோ வாழ்ந்துவிட்டு போகட்டும் அனுபவித்து போகட்டும் என்பதற்காக அல்ல. நமக்கு தருகின்ற ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒரு உயிர் லட்சியத்தை அடைவதற்காக
உயர்ந்த ஒரு குறிக்கோளை எட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த லட்சியமும் அந்த குறிக்கோள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நாம் வணங்கி வழிபட வேண்டும். அப்படி வணங்கி வழிபட்டு அவன் சொல்கின்ற கட்டளைகளுக்கு உட்பட்டு அவன் எந்த அளவுக்கு திருப்தி அடைகின்றானோ அந்த அளவுக்கு நாம் திருப்தியோடு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய பலனை வைத்திருக்கிறார். அந்த மறுமை வாழ்வுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். மனித படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே நான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. மனிதனையும் ஜின்னையும் படைத்த அந்த ரஹ்மானை வணங்கி மனிதன் வழிபட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைப்பதற்கு முன்னால் எல்லா மலக்குமார்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை, ஒரு அபிப்பிராயம் கேட்கிறான். உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை இறைவன் திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. நபியே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆகிய உம்முடைய இறைவன் இந்த உலகத்திலே மனிதனை பிரதிநிதியாக நான் படைக்க போகிறேன் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா அபிப்பிராயம் கேட்ட பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு அத்தஜஅல் ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இறைவா, குழப்பங்களை ஏற்படுத்தி இரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த மனிதனையா நீ இந்த உலகத்திலே பிரதிநிதியாக படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே அனைத்து அமரர்களும் மலக்குமார்களும் ஆட்சேபனை தெரிவித்து, வநஹனு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் எல்லோரும் உன்னை துதிபாடுகிறோம், உன்னை புகழ்கிறோம், உன்னை மகத்துவப்படுத்துகிறோம், உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்படி இருக்கையில் ஏன் இந்த மனிதனை நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை பார்த்து மலக்குமார்களெல்லாம் கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரே வார்த்தை, கால இன்னி அலமு மா லா தஅலமு. எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாது எதுவும். நான் எந்த நோக்கத்திற்காக படைக்கிறேனோ அந்த நோக்கம் எனக்கு தெரியும். நீங்கள் வெளிப்படையை மட்டும் பார்க்கிறீர்கள். நீங்கள் வெளிப்படையை பார்த்து சில மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டிவிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களையும் குற்றவாளிகளாக ஆக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. நான் படைக்கக்கூடிய அந்த மனித இனத்திலே நல்லவர்கள் இருப்பார்கள், என்னை வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி வணங்கக்கூடிய மனிதர்களை நான் இந்த உலகத்திலே படைத்தே தீருவேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமாரிடத்திலே சொன்ன செய்தியை இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்ப நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவனை நான் வணங்கி அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு அவன் சொல்கின்ற செய்தியை கேட்டு அவனுடைய மனது திருப்தி அடைகின்ற அளவுக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள், லட்சியமாக இருக்க வேண்டும். அதைதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்கிறான், அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய திருப்தியை அதை பெற்று தருமா?
அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த செயலை அவன் விரும்புகிறானா, நான் செய்யக்கூடிய இந்த செயல் இறைவன் அதன் மூலமாக எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானா என்று ஒவ்வொன்றையும் அலசி பார்த்து நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும். இறைவன் ஒரு செயலை செய்யக்கூடாது என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு அந்த செயலை நம்மை விட்டு நாம் ஒதுக்கிவிட வேண்டும். இறைவன் அதை பிடிக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அப்படிப்பட்ட செயல்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட செயல்களை என்ன செய்கிறான், விரும்புகிறான், அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். இறைவன் திருமறையிலே சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய வணக்கம், வ நுஸ்கி என்னுடைய பிற வணக்கங்களும், வ மஹ்யாய என்னுடைய வாழ்வும், வ மமாத்தி என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்து உலகையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அப்ப நான் செய்யக்கூடிய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத்து, இன்னவர வணக்க வழிபாடுகள் எல்லாம் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கூட்டாளியாக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய வணக்கம் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அவனால் படைக்கப்பட்ட பிற படைப்பினங்களுக்கு பகிர்ந்தளித்தல் கூடாது. அப்படி பகிர்ந்தளிக்க முன்வந்தோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய இணை வைப்பு, மிகப்பெரிய பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்று சொன்னால் ஒருபோது மறுமையில் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அப்ப நாம இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த லட்சியத்தை தவிர இந்த உலகத்திலே மனிதனுக்கு வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அனுபவித்து நீ வாழு, என்னை மறந்துவிடு என்பதற்காக அல்ல. அவனை நினைத்து நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து அவர்களுடைய ஜோடியையும் அவர்களிலிருந்தே படைத்து சொர்க்கத்திலே என்ன செய்தார்கள், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்தான், அவர்களை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஆசா பாசங்களை எண்ணங்களை தூண்டிவிட்டார். அந்த தூண்டுதலுக்கு ஆளாகி அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தடுக்கப்பட்ட மரத்திலிருந்து ஒரு கனியை உண்டதன் காரணமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை இறக்கினான். அப்படி இறக்கி அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன தெரியுமா, குல் நஹ்பிது மின்ஹா, நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். ஃபம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர் வழி எவர் பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலா யஹ்ஸனுன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பி அவர்களின் மூலமாக பெரிய இந்த அனைத்து மனிதர்களும் அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே மகத்தான வெற்றியை பெற முடியும். அதல்லாமல் நாம ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நம்முடைய மனம் போக்கிலே வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வழியை அல்லாஹ் தஆலா ஒருபோது நேசிக்க மாட்டான், அதற்கு எந்த கூலியும் தர மாட்டான். அப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன, அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த மகத்தான வெற்றி பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பாதையின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா என்னென்ன கட்டளைகளை நமக்கு பிறப்பித்திருக்கிறானோ அத்தனை கட்டளைகளையும் நாம் சிறமேல் ஏற்றி
அதை செயல்படுத்தி அதன் மூலமாக நல்ல அமல்களை செய்து மறுமையிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள், அதுதான் நம்முடைய லட்சியம். இதை தவிர இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு வேறொன்றும் இல்லை. இதை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்காக தான் இந்த பரந்த பாருலகை படைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். எல்லாத்தையும் நம்முடைய மனம் போன போக்கில் என்ன செய்கிறோம், எடுத்துக்கொண்டு நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் தரவில்லை. இப்படி வாழ வேண்டும், இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை வசதிகளை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். நாம் என்ன செய்தோம், ஒரு சமுதாயத்திலே ஒரு ரசூலை அனுப்பினோம், ஒரு இறை தூதரை அனுப்பினோம். அந்த இறை தூதர் என்ன சொல்கிறார், அன்யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், வஜித்தனிபு தாகுத்த, சிலை வழிபாடுகளை அப்படியே முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை சொல்லிதான் இறை தூதர்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். அந்த இறை தூதர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலைகளை கற்பனையான கடவுள்களை நீங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அவைகளை புறக்கணியுங்கள், வச்சித்தனிபு தாகூத்த, அந்த சிலை கற்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை மட்டும் என்ன செய்தான், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பினான். ஃபமின்ஹும் மன் ஹதல்லாஹ், அப்படி அனுப்பிய அந்த உம்மத்திலே நேர்வழி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் ஹக்கத் அலைஹி வலாலா, யார் மீது வழிகேடு கடமையாகிவிட்டதோ, அவர்கள் மீது கட்டாயமாகிவிட்டதோ அப்படிப்பட்ட மனிதர்களும் அவர்களே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸீரு ஃபில் அர்லி, நீங்கள் பூமியிலே பறந்து திரிந்து பாருங்கள். அல்லாஹ்வை புறக்கணித்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிற கடவுள்களுக்கு செய்து மனம் போன போக்கிலே வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் வாழ்ந்த பதிகளை நீங்கள் பாருங்கள், அவர்கள் கட்டிய கட்டடங்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியை பாருங்கள், எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தும் அவர்கள் அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கற்சிலைகளுக்கு செய்து இறைவனை புறந்தள்ளிவிட்டு தான் தோண்டித்தனமாக வாழ்ந்ததின் காரணமாக அந்த சமுதாயத்தை அழித்தொழித்தானே. பெரும் வெள்ளத்தின் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக, நோயின் மூலமாக, இப்படி எத்தனையோ வேதனைகளை கொண்டு அழித்தானே. அந்த அழிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபல்லுரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன், அந்த பொய்ப்பித்தவர்கள், இறை தூதர்களை பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை, அவருடைய வேதனை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன, எல்லா இறை தூதர்களும் எந்த லட்சியத்திற்கு அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தானோ அந்த லட்சியத்தை தான் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெயமடைந்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றார்கள். மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை காத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். மேலே இறைவன் திருமறையிலே சொல்கிறான், அப்ப ஹசிபுத்தும் அன்னமா கலக்குனாக்க அவதா, உங்களை வீணுக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? சில பேர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க, ஏதோ நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று. மற்றவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்தவர்களுக்கு சரியாக இருக்கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலே, அல்லாஹ்வை நம்பியவர்களை பொறுத்த மட்டிலே, நமக்கு பின்னால், இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு எந்த முடிவும் இல்லை. அந்த வாழ்க்கையிலே உள்ளே புகுந்து விட்டால் அவனுக்கு வேதனை என்று சொன்னால் அந்த வேதனையும் நிரந்தரமானதாக இருக்கும்.
அவன் சுகபோகமான வாழ்க்கை அவனுக்கு காத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அவனுக்கு இங்கே நிரந்தரமானதாக இருக்கும். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான உலகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், மறுமையிலே வைத்திருக்கிறான். அந்த மறுமை என்கின்ற அந்த லட்சியத்தை அடைவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதை தான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எம்மிடத்திலே வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஏதோ நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் அதோட பூமியில நம்மளை அடைக்கிடுவாங்க மண்ணோட மண்ணா போயிரும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் நினைக்காதீர்கள். எப்படி உங்களை நான் படைத்தோமோ அப்படியே உங்களை நான் மீட்டெடுப்போம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் அங்கே பதில் சொல்லியாக வேண்டும். எந்த ஒரு மனிதனும் அந்த இடத்திலே இருந்து என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கலாம், மிகப்பெரிய அதிகாரத்திலே இருக்கலாம், பயங்கரமான பணம் படைத்தவனாக இருக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நிராயுதமாக தான் செல்வான். எந்த ஒன்றை அவன் எடுத்து செல்ல முடியாது. அவன் மறுமையிலே இந்த உலகத்தில் உதவி அவனுக்கு அவனுடைய அதிகாரம், அவனுடைய பணபலம், அவனுடைய படைபலம் எதுவும் அங்கே அவனுக்கு கை கொடுக்காது. அவன் அப்படியே நிற்பான், தன் மனிதனாக நிற்பான். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் தான் பதில் சொல்லியாக வேண்டும். அவனுடைய சொந்தங்களோ அவனுடைய பந்தங்களோ உறவுகளோ யாரும் அவனுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், எந்த உதவியும் செய்ய வர மாட்டார்கள். அவன் அங்கே அதை நினைத்து அவன் அப்படியே நிற்பான். மறுமையிலே இப்படி நிற்கக்கூடிய நிலைமையிலே அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் சொல்ல வேண்டும். அப்படி சரியாக பதில் சொன்னால்தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், சுவனத்தை தருவான். அந்த சுவனத்தை அடைவதற்கு உண்டான பாதை என்ன, வழி என்ன, அதை அடைவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை எந்த முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நம்முடைய சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி தந்த வழியிலே அமைத்தால் மட்டும்தான் அந்த லட்சியத்தை மறுமையிலே நாம் பெற முடியும். அப்படி இல்லாமல் போனோம் என்று சொன்னால் மறுமையிலே அந்த லட்சியத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது என்பதை நமக்கு இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த லட்சியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள், தன்னுடைய சமுதாய மக்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் இந்த லட்சியத்தை, இந்த கொள்கையை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் தடம் புரண்ட வாழ்க்கையாக இருந்தது. எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வதற்குண்டான வழியே தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் காட்டிலே வாழ்கின்ற மிருகங்கள் எப்படி வாழ்ந்ததோ அது போன்ற ஒரு வாழ்க்கை தான் அவருடைய அரபு நாடுகளிலே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அவர்களை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றினார்கள். அதன் விளைவாக அந்த நபித்தோழர்கள் இந்த லட்சியத்தை அடைவதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை தியாகங்களையும் செய்வதற்கு முன் வந்தார்கள். இந்த லட்சியத்தை அடைவதற்காக, இந்த சத்தியத்தில் இணைத்திருப்பதற்காக எவ்வளவு கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்வார்கள், அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் போட்டி போடுவார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரிடத்திலே இதை யார் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ذهب أهل الدثور بالأجور, பணம் படைத்தவர்கள், பொருளாதார ரீதியாக வசதி உள்ளவர்கள் அவர்கள் இங்கே மேலே இருக்கிறார்கள். அதிகமான நன்மைகளை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அதிகமான கூலிகளை மறுமையிலே அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்கிறார்கள்.
அந்த ஒரு சான்ஸ் எங்களுக்கு இல்லையே, நாங்க என்ன செய்வது? அந்த ஒரு வாய்ப்பை பெறுவதற்குண்டான வசதி வாய்ப்பு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய நிலைமையில இல்லையே. அவர்கள் எங்களை போன்று தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், மேலதிகமாக அவர்களிடத்திலே பொருள் இருக்கிறது. அந்த பொருளை இறை வழியிலே வாரி வாரி செலவழித்து அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கிறார்கள். நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு அந்த வழி இல்லையே. அப்ப அவங்க மறுமையிலே மிகப்பெரிய உயர்நிலத்திலே இருப்பார்கள். நாங்கள் அவங்க மனதான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத் இல்ல மற்ற வணக்க வழிபாடுலாம் செய்யறோம். ஆனா அந்த ஜக்காத் என்கிற அந்த நிலைமை எங்களால் அடைய முடியலையே. அப்படி அடைஞ்சும் உயர்ந்த ஒரு பதவியை மறுமையிலே பெறுவதற்குள்ள வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஆனந்தத்தோடு கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து முறையிட்டாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுகிறார்கள். அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, நாங்க என்ன செய்யறது இப்போ அப்படி என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து என்ன செய்யறார்கள்? முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன பிக்குல்லி தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்வும் சதகா. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அவங்களிடத்துல பொருள் இருக்கிறது, அதை செலவழிக்கிறார்கள், அதுவும் நன்மை அடைகிறார்களா? அது அவங்கள்ட்ட இருக்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், செய்யறாங்க. அதே நன்மை உங்களுக்கு வேண்டுமா? நீங்க என்ன பண்ணுங்க? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அது உங்களுக்கு சதக்காவாக மாறிவிடும். வகுல்லி தக்பீரத்தின் சதக்கா, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அது உங்களுக்கு சதக்காவாக மாறிவிடும். வகுல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அது உங்களுக்கு சதக்கா தான். வகுல்லி தஹ்லீலத்தின் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க, அது உங்களுக்கு சதக்கா தான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த நன்மைகளை பெறுவதற்குண்டான அந்த பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் இடுகிறார்கள். அம்ருன் பில் மஅரூஃபி, நன்மையை கொண்ட மக்களுக்கு ஏவுறதும் சதக்காதப்பா. தப்பான வழியில் இருக்கிறாங்களா, மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யறாங்களா, போய் சொல்லுங்க, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அதுதான் நீங்க செய்யணும். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியத்தை நீங்க செய்யாதீங்க, அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மறுமையில தண்டனை தருமா, அப்படி என்ன செய்யுங்க? நன்மை எடுத்து சொல்லுங்க. நஹ்யனில் முன்கர், தவறான காரியத்தை செய்வதை தடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு சதக்கா தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் உங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக வருகின்றீர்களே, அது உங்களுடைய சதக்கா. எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்று பாருங்கள். கணவனும் மனைவியை இணைகிறார்கள் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக. அப்படி இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக இணைகின்ற அந்த ஒரு காரியம் கூட மறுமையிலே உங்களுக்கு சதக்காவாக நன்மையை அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான், தர்மம் செய்வதற்குண்டான கூலியை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேட்ட சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே, அல்லாஹ்வின் தூதரே, மேலே எல்லாத்தையும் சொன்னீங்க, தஸ்பீஹ் செய்யறது சொன்னீங்க, தஹ்லீலை சொன்னீங்க, தஹ்மீதை சொன்னீங்க, அம்ருன் பில் மஅரூஃப் சொன்னீங்க, எல்லாம் ஓகே, இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்னுடைய மனைவியோடு என்னை இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு நான் சேர்கின்றது எப்படி நன்மையாக சேரும் என்று நபி தோழர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதே காரியத்தை நீ தவறான முறையிலே அடைய முனைந்தால் அதற்கு உனக்கு தண்டனை உண்டா இல்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஒரு என்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக நீ வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தால் அதற்கு உனக்கு தண்டனை உண்டா இல்லையா? ஆமா உண்டு. அப்ப அப்படி நீ தப்பா நடக்கின்ற பொழுது தண்டனை உண்டு சொன்னால் சரியான பாதையில் நீ செய்கின்ற பொழுது ஏன் அல்லாஹ் உனக்கு கூலியை தரமாட்டான்? அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், அருளாளருக்கெல்லாம் அருளாளராக இருக்கிறான். அவன் உங்களுக்கு நீங்கள் இந்த செய்யக்கூடிய காரியத்திற்கு மகத்தான கூலியை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நபி தோழர்கள் அந்த லட்சியத்தை அடைவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து என்ன செய்வார்கள்? அதற்குண்டான வழிமுறைகளை கேட்பார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மைகளை அடைய வேண்டும், அதற்குண்டான வழியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நபி தோழர்கள் கேட்டு கேட்டு பெற்றார்கள். எல்லாம் இதற்காக
மறுமையிலே அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக, சுவனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுகபோக வாழ்க்கை அடைவதற்காக தான் எல்லா நபித்தோழர்களும் என்ன செய்தார்கள்? பாடுபட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் எவர்கள் இரண்டு ஜோடிகள், அதாவது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளா கூட இருக்கலாம், 2 ஜோடிகளை கொடுத்தால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறானா, சொர்க்கத்திலே அவன் அந்த ஜோடிகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக கொடுப்பதற்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்திருக்கான்? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாசலை வைத்திருக்கிறான். அந்த வாசல்ல அஹ்லு ஸலாத் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜிஹாத் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான படித்தரங்களை அல்லாஹ் தஆலா அங்க வைத்திருக்கிறான். அப்ப 2 ஜோடிகளை தர்மம் செய்தவன் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவான். தொழுதவன் தொழுகையுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவான். ஜிஹாத் செய்தவன், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு உயிரை நீத்தவன் அல்லது உயிர் நீக்காமல் எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவன், இது போன்ற நல்ல காரியங்களை செய்தவன் அந்த ஜிஹாதுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த லட்சிய பயணத்தை பாருங்கள். அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான அந்த ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னீர்களே இத்தனை வாசல்களிலும் ஒரு மனிதன் அத்தனை காரியங்களை செய்து அந்த அத்தனை வாசல்களையும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனிதன் பெற்றால் என்று சொன்னால் அத்தனை வாசல் வழியாக அந்த மனிதன் அழைக்கப்படுவானா என்று கேட்கிறார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆமா அழைக்கப்படுவான். அப்படி சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தனை அமல்களையும் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். எல்லா தர்மமானாலும் சரி, மார்க்கத்துக்கு அள்ளி கொடுக்கிறதுனாலும் சரி, மற்ற வணக்க வழிபாடுகளை செய்வதாலும் சரி, அல்லது உறவுகளை பேணுவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் கரெக்டா யார் இருந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஆசையை பாருங்கள், லட்சியத்தை பாருங்கள். அத்தனை வாசல் வழியாக நாம் அழைக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அந்த குறிக்கோளின் அடிப்படையிலே தான் இந்த கேள்வியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் அழைக்கப்படுவாதான், உண்மைதான். அத்தனை வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான்? அழைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் சில பேர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. சில பேர்களுக்கு உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும், உள்ள உண்மையாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும் அதை என்ன செய்வான்? நிறைவேற்றி கொடுப்பான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ மின் கஸ்வத்தி தபூக், தபூக் போரிலிருந்து திரும்பினாங்க. ஃபனதா பில் மதீனத்தி, மதீனாவை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன பில் மதீனத்தி அக்வாமன், மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், மா சிறுத்து மசீரன் வலா கதஅத்து வாதி இல்லா கான் மஅக்கும், நீங்கள் எந்த ஓடைகளை கடக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் நடக்கிறீர்களோ, அப்படி நடக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அவங்க மதீனாவில் இருக்காங்க, நாங்க போருக்காக நினைக்கிறோம் போயிட்டு இருக்கிறோம், தபூக் போருக்காக போயிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எங்களோடு இல்லை, அப்படி இருக்கையிலே நாங்கள் எப்படி அவர்கள் அந்த நன்மையை அடைவார்கள் என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவங்களுக்கு வர முடியல, ஏதோ ஒரு காரணம் உங்களை தடுத்து விட்டது. ஆனா எண்ணம் ஃபுல்லா என்ன? போரில் கலந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக, கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கூலியை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்ப சஹாபாக்கள் இந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக தான் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். ஆகவே எல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமியர்களாக ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் என்று போய்விடாமல், முஸ்லிமாக இருக்கிறாயா, கடைசி வரைக்கும் நீ முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான பாதையை நீரு. நம்முடைய லட்சியம் என்ன? மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். அந்த ஒரு லட்சியமா தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த குறிக்கோள் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் லில்லாஹி, அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆனுடைய முதலை முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பலவிதமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மையான காரியத்தை செய்வதற்குண்டான பாதை இந்த உலகத்திலே இருக்கிறது. தீமையான காரியங்களை சம்பாதித்து நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதை இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் நேரான பாதையிலே செல்வது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நேர்மையான பாதையிலே செல்வதற்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தடைகள் இந்த உலகத்திலே நிரம்ப இருக்கின்றன. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் ஜெயித்தால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். சாதாரணமா என்ன செய்ய மாட்டான், ஒரு உலக கோப்பை வெற்றிக்கு ஒருத்தன் கையில கொடுத்துட மாட்டான். அவன் எத்தனை போட்டிகளை வென்று எத்தனை தடைகளை தாண்டி அவன் ஜெயித்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த பரிசே கிடைக்கிறது. உலகத்திலே நாம் அதை பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு வேலையை பெறுவதாக இருந்தாலும் அதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் இருக்குதான்னு பல தடவை சோதிச்சுதான் நினைச்சான் ஒரு வேலையை நமக்கு தர்றான். இந்த உலகத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது மறுமையிலே அந்த மகத்தான மிகப்பெரிய அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பல தியாகங்களுக்கு நாம் உட்பட்டு தான் ஆக வேண்டும். நேரான பாதையில் இருக்கின்ற பொழுது பல சிரமங்கள், பல தடைகள் எல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் அந்த உயர்ந்த லட்சியத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நாம் என்ன செய்யணும், நடைபெற வேண்டும். ஷைத்தான் நம்முடைய பாதையிலே குறுக்கிட்டு நம்மளை எப்படியாவது வழிகெடுக்கலாம் என்று வந்து கொண்டே இருப்பான். அதற்கெல்லாம் இடம் தராமல் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது. சென்ற வாரம் நோன்பு நோற்பதை பற்றி நாம் பேசியிருந்தோம். ஷாபானுடைய மாதம் முதல் பிறையிலிருந்து என்ன செய்யலாம், நோன்பு நம்ம ஆரம்பிக்கிறோம், எவ்வளவு நோன்புனாலும் வச்சுக்கலாம். ஆனா ஷாபானுடைய 15 பிற போன பின்னாடி கடைசி 15 இருக்குல்ல, 2வது 15 நோன்பு வைக்கக்கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நமக்கு சொல்லிவிட்டார்கள். சில பேர்கள் என்ன செய்வார்கள், மாதம் என்ன செய்வாங்க, திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடியவங்க அந்த மாதத்துல வைக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து ஷாபானுடைய 15க்கு பின்னால நோன்பு நோக்கணும்னு நினைச்சா அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம சமூக மக்களுக்கு மத்தியிலே பலவிதமான விதத்துக்கள் புறையோடி போயிருக்கின்றன. அது என்னன்னு சொன்னாக்கா, ஷாபானுடைய ஷபே பராத் என்று சொல்வார்கள். அது விசேஷமாக நம்ம ஊர்ல எல்லாம் பல ஊர்களில் கொண்டாடுவாங்க. 3 யாசீனை ஓதி, முதல் யாசீன் அதாவது நம்முடைய உணவு விஸ்தீர்ணம் அடைவதற்காக வேண்டியும், 2வது யாசீனை ஓதி அது நம்முடைய வாழ்க்கை நீண்டு அபிவிருத்தி பெறுவதற்காக வேண்டியும், 3வது யாசீன் நம்மை விட்டு சென்று விட்ட மூத்தாக்களுக்காக ஓதி அதை அப்படி பார்சல் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் சில ஆளும் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் என்ன செய்வாங்க, விதவிதமான உணவு பதார்த்தங்கள்லாம் செய்து அன்னைக்கு ராத்திரி விசேஷமா தொழுகையெல்லாம் தொழக்கூடிய நிறைய விதமான விதத்துகள் சமூக மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதை செய்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை என்ன செய்வான், ஷைத்தான் நமக்கு தூண்டுவான். இது நமக்கு லட்சியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூது என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர வேறு தவறான எந்த வழிகளையும் நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய குறிக்கோளை லட்சியத்தை வீணடித்து விடக்கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூது என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.